ஓய்வூதிய திட்டத்தை இன்று அறிவித்திருக்கின்றார். அவருக்கு தமிழ்நாடு அரசு SC/ST அனைத்து பணியாளர் நல சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மா முருகானந்தன் மாநில பொதுச் செயலாளர் உடன் உயிர் மூச்சாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் ஐயா அவர்கள் இன்றைக்கு அரசு ஊழியர்கள் அனைத்தருடைய வாழ்விலும் ஒளி விளக்கை ஏற்றி அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி அரசு ஊழியர்களுடைய பழைய பென்ஷன் திட்டத்தை இன்று நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அவருக்கு எங்களுடைய தமிழ்நாடு அரசு SC/ST அனைத்து பணியாளர் நலச்சங்கத்தின் சார்பிலும் மாநில தலைவர் சிவராமன் என்கின்ற முறையிலும் எங்களுடைய மண்ணின் மைந்தர், உழைப்பால் உயர்ந்தவர், உழைப்பவரை மதிப்பவர், எங்களுடைய அருமைக்குரிய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஐயா அவர்களுடைய முயற்சியால் அல்லும் பகலும் அறுபாடுபட்டு அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை 6 லட்சம் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி இன்றைய தினம் எங்களுடைய வாழ்வில் ஒளிவிளக்கு ஏற்றிருக்கின்றார். அந்த ஒளிவிளக்கானது என்றும் நிரந்தரமான ஒளிவிளக்கு. அடுத்த ஆண்டாக எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் ஐயா அவர்கள்தான் முதல்வராக வருவார். அதில் எவ்வித மாற்றமும் இல்லை. அது கட்டார்போல் அரசு மாணவர் விடுதிகளில் பணியாற்றுகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு காலமுறம் ஊதியத்தை வழங்குவேன் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த கோரிக்கையும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கின்றார். விடுதிகளில் நான் 600 ரூபாய் தொகுப்பூதியத்தில் வேலை செய்கின்ற பொழுது மாண்புமிகு மறைந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நன்றி சொல்ல அவருக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி.